இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அமெரிக்கா ஈரான் மோதல் புதிய ராஜதந்திர திருப்பத்தை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் இடைக்கால ஒப்பந்தம் குறித்த தகவல்கள் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதேவேளை அமெரிக்க தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகளிலும் புதிய சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது, போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்களுடன் ஒரு புதிய ஒப்பந்தம் உருவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க தாக்குதலில் இந்திய மாலுமிகளின் மரணம் இரு நாடுகளின் ராஜதந்திர உறவுகளை சோதிக்கிறது. ஒரு வர்த்தக எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது இந்தியாவில் பொதுமக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் புதுடில்லிக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே ஏற்கனவே பதட்டமான சூழலில் நிலவும் பதற்றத்திற்கு மேலும் புதிய உராய்வையும் சேர்த்துள்ளது. புதன்கிழமை காலை ஈரானிய எண்ணெயை ஏற்றிச் சென்ற MT செட்டஃபெல்லோ கப்பல் ஓமான் கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு அமெரிக்க விமானம் அதன் இயந்திர அறைக்குள் துல்லியமான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது. பலாவ் கொடியை ஏந்தியிருந்த அந்த கப்பல் மீதான தாக்குதலை தொடர்ந்து சடலமாக மீட்கப்பட்ட 3 மாலுமிகளும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடும் வாஷிங்டனின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டதாக உறுதி செய்யப்பட்ட முதல் மாலுமிகள் ஆவர். இது தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு போரில் தங்கள் நாட்டினர் துணை சேதமடைகிறார்களோ என்ற கவலையை இந்தியாவில் எழுப்பியுள்ளது. ஈரானுடனான அமெரிக்க-இஸ்ரேலிய போரின் போது தனது மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து அதிக கவலை கொண்டுள்ள புதுடில்லி தற்போது கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு வாஷிங்டனை வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஓராண்டாக அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றங்கள் அவற்றின் மூலோபாய கூட்டாண்மையை மறைக்க தொடங்கியதால் ஒரு காலத்தில் வலுவாக இருந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளன. பல இந்திய ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த கடுமையான வரிகளால் பதற்றங்கள் மேலும் அதிகரித்தன. சமீபத்தில் இந்தியாவுக்கு ஒரு தூதரை நியமிப்பதன் மூலமும் கடந்த மாதம் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவின் இந்திய பயணத்தின் மூலமும் வாஷிங்டன் டெல்லியுடனான உறவுகளை சரி செய்ய முயன்றுள்ளது. ஆனால் மாலுமிகளின் மரணங்கள் தொடர்பாக உள்நாட்டில் நிலவும் அழுத்தங்களை கட்டுப்படுத்த முயலும் புதுடில்லி தற்போது அமெரிக்காவிடமிருந்து மற்றொரு உதவியை எதிர்பார்க்கலாம். இது இப்படி இருக்க அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த இடைக்கால ஒப்பந்தம் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும், ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் என்று இவ்விவகாரங்கள் குறித்து அறிந்த ஒரு தூதரக அதிகாரி ஒருவர் வெளிநாட்டு ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உரைக்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் அதற்கு இன்னும் இறுதி ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்று அந்த தூதரக அதிகாரி கூறினார். அந்த தூதரக அதிகாரியின் கூற்றுப்படி கையெழுத்திட்டவுடன் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் 60 நாள் போர் நிறுத்தம் தொடங்கும். ஈரான் எந்த கட்டணமும் வசூலிக்காமல் ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக மீண்டும் திறக்கப்படும். இது எரிசக்தி மற்றும் வர்த்தக பொருட்களின் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்கிறது. கையெழுத்திட்ட 30 நாட்களுக்கு பிறகு இந்த நீர்வழி பாதையின் போக்குவரத்து போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பும். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை நீக்கப்படும். மேலும் ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் மற்றும் நல்லெண்ணத்துடன் தொடரும் ஈடுபாட்டின் அடிப்படையில் சில தடைகள் தளர்த்தப்படும். இருப்பினும் தடைகள் தளர்த்தப்படுவதற்கான ஒரு குறிப்பிட்ட தேதி இதில் குறிப்பிடப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை பெறப்போவதில்லை என்று உறுதியளிப்பது, அத்துடன் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு பிரச்சினை உட்பட அணுசக்தி பிரச்சினை தொடர்பான அனைத்து அமெரிக்க தேவைகளையும் இந்த ஒப்பந்தம் பூர்த்தி செய்கிறது. இந்த ஒப்பந்தம் இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும். இந்த ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தியதாக கூறப்படும். முடக்கப்பட்ட ஈரானிய நிதியில் உள்ள பில்லியன் கணக்கான டாலர்களை விடுவிப்பது இந்த ஒப்பந்தத்தில் உள்ளதா என்பதை அந்த தூதரக அதிகாரி கூறவில்லை. பேச்சுவார்த்தைகளின் இறுதி நாட்களில் விவாதிக்கப்பட்ட தலைப்புகளில் ஹோர்முஸ் ஜலசந்தியின் நிலை மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியவை அடங்கும் என்று அந்த தூதரக அதிகாரி கூறினார். ஈரானுடனான போரை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என்றும் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் சில நாட்களில் ஐரோப்பாவில் நடைபெறும் கையெழுத்து விழாவில் கலந்து கொள்ளக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை தெரிவித்தார். அத்தகைய ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் இடம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவாக இருக்கலாம் என்றும் அடுத்த வாரம் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் ட்ரம்பும் அமெரிக்க குழுவினரும் கலந்து கொள்ளும் இடத்திலிருந்து அது வராது என்றும் இரண்டாவது தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். ஒப்பந்தம் குறித்த செய்திகள் வரும் யூகங்களே என்றும் தனது நாடு எந்தவொரு ஒப்பந்தம் குறித்தும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் முன்னதாக கூறியதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது இப்படி இருக்க
முக்கிய மத்தியஸ்தரான பாகிஸ்தான் அமெரிக்கா ஈரான் உடன்பாட்டில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளது என பாராட்டுகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை வரவேற்பதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் உருவாகி வருவதற்கான மற்றொரு அறிகுறியாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக் டார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை தூதருடன் வெள்ளிக்கிழமை தொலைபேசியில் உரையாடியதாக அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவித்தது. தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாட்டின் மூலம் எட்டப்பட்ட முன்னேற்றத்தை இருதரப்பினரும் வரவேற்றனர். மேலும் இந்த முயற்சிகள் விரைவில் ஒரு நீடித்த புரிதலுக்கும் அமைதியான தீர்வுக்கும் வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர் என அந்த உரையாடல் குறித்த பாகிஸ்தானின் அறிக்கை கூறுகிறது. பாகிஸ்தான் ஆற்றிய முக்கிய மத்தியஸ்த பங்கை அங்கீகரிக்கும் வகையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இஸ்லாமாபாத் பிரகடனம் என்று அழைக்கப்படுவதாக பல வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஆனால் எந்தவொரு ஒப்பந்தம் குறித்தும் தனது நாடு இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியிருந்தார். இதேவேளை ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான கையெழுத்திடும் விழா சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற அதிக வாய்ப்புள்ளது என 3 வட்டாரங்கள் வெள்ளிக்கிழமையன்று ஒரு வெளிநாட்டு ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றன. அந்த கையெழுத்திடும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமையன்றே நடைபெறக்கூடும். ஈரானுடனான போரை தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தீர்வு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமையன்று பேசியதை தொடர்ந்து இது வந்துள்ளது. அது வரும் நாட்களில் இறுதி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். துணை அதிபர் JD Vance கலந்து கொள்ளும் இந்த ஆவணத்திற்கான கையெழுத்திடும் விழா ஐரோப்பாவில் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதை ஈரானிய அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் குறித்து அறிந்த 2 வட்டாரங்கள் கையெழுத்திடும் விழா ஜெனீவாவில் நடைபெறும் என்று கூறின. இது அடுத்த வாரம் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க குழுவினர் கலந்து கொள்ளும் இடத்திற்கு அருகில் உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இதனிடையே அமெரிக்கா மற்றும் ஈரானிடையிலான சாத்தியமான ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதற்றத்தை குறைக்கும் முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒப்பந்தம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் அதனை ஈரான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தாதது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் இந்திய மாலுமிகளின் உயிரிழப்பு தொடர்பான விவகாரம் சர்வதேச அளவில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட நாடுகளின் ராஜதந்திர உறவுகளுக்கும் சவாலாக மாறியுள்ளது. வரும் நாட்களில் ஜெனீவா அல்லது வேறு ஐரோப்பிய நகரத்தில் நடைபெறக்கூடியதாக கூறப்படும் கையெழுத்து விழாவும் அதனைத் தொடர்ந்து எடுக்கப்படும் அரசியல் முடிவுகளும் மத்திய கிழக்கின் எதிர்கால அமைதி மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.